नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराख्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोचितायां सृजनिगलितं व्यापलाकृत्य पुङ्खे गोदातस्य नमिदमिदं भूयेवास्तु भूयः अन्नवयல் புதுவையாண்டாளரங்கற்கு பந்ததிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடியவளவல்ல பல்படையாய் நாடினி வேங்கடவர் பெண்ணை விதியென்ற மாற்றம் நாம் கடவாவண்ணமே நன்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமः யோந்த பிரவிஷ்ய மம வாச்சம் மாம் பிரதுப்தாம் சஞ்சீவயந்தி கிளசக்திதரஸ்வதாம்னா अन्यां चरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै श्रीमते रामानुजाय नमः. முப்பதாவது பாட்டு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து தேடியா சென்றிரைத்தி அங்கப்பறை கொண்டவா ஆற்றை அணிபுதுவை கண்ட மலர் தங்கரியல் பட்டர்பிரான் போது சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பதுரைப்பார் இரண்டு மாமரை தோல் செங்கல் திருமணத்த செல்வர் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று எங்குருவர். இந்த பாட்டில் ஆண்டாளாக பாடுறதான பாசுரம் பலஸ்ருதி அப்படின்றதான என்ன பலம் கிடைக்கும்னு கேட்டார். ஆண்டாள் என்ன பண்ண இந்த நோன்பு அனுஷ்டிக்கிறதுக்காக அந்த சிறுமியர்கள்லாம் என்ன நோன்பு நோற்றார்களோ அதை தான் ஃபாலோ பண்ணார். அதனால ஆண்டாளுக்கு என்ன கிடைச்சதுன்னா பெருமாளையே கல்யாணம் பண்ணிட்டா பெருமாளை அடைந்தாள், பெருமாளை பெற்றாள் என்றுதான். அதனால ஆண்டாளுக்கு அந்த சிறுமியர்கள் அந்த பண்ணதான நோன்பை ஃபாலோ பண்ணதுனால ஆண்டாளுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அந்த சிறுமியர்கள் கிருஷ்ணனுடையதான அவதார காலத்துல எந்த நோன்பை பண்ணி அந்த கிருஷ்ணனை அடைந்தார்களோ அதே பலனை இன்று திருப்பாவையை சொல்பவர்களும் அதை கேட்பவர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணவர்களும் அதுக்கு வேண்டியதான சகாயம் பண்ணவர்கள் எல்லாருக்கும் அது கிடைக்கும் சொல்லி இந்த மாதிரி உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஆண்டாளுடையதான வாக்கு. அதனால ஆண்டாள் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் என்ன பலனை பெற்றேனோ அந்த கோபால சிறுமியர்கள்லாம் என்ன பலனை பெற்றார்களோ அதே பலன் பின்னாடியும் கிடைக்கும். அதுக்கு பட்டத்திற்கான ஆச்சாரியன் என்ன சொல்ற, எப்படி கிடைக்கும்? அவன் எங்க நம்ம எங்க அந்த இடைப்பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனே கதியதாக நினைச்சிட்டு அவளுடையதான கோபிகா கீதம் இத்தியாதிகள் எல்லாம் கேட்டோம்னாங்க நம்மெல்லாம் ஒன்றும் பக்தியும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்படியாக அப்படி இருக்கு. அவர்கள் எங்க அவர்கள் நோன்பை அனுஷ்டித்ததான ஆண்டாள் கிருஷ்ணனை அடைந்ததான பெருமாளை அடைந்ததான அந்த பலன் ஆண்டாள் எங்க நம்ம எங்க. நம்ம இன்னைக்கு சொன்னாங்க அதே மாதிரியாக பகவானை பெறக்கூடியதான பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அதே பலன் கிடைக்குமா அப்படின்னு பட்டர் சொல்றார். கவலைப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அவளுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அதுவே நம்மளுக்கும் கிடைக்கும். நம்மளதான் ஒன்றும் குவாலிஃபைடா இல்லையே, இந்த மாதிரி டிவோஷனே இல்லையே அப்படின்னாலும் அதுக்கு பட்டர் சொன்னார், ஒரு பசுமாடு இருக்கு, கண்ணுக்குட்டியை முன்னாடி நிற்க வச்சாக்க அதை நக்கிட்டு அது பால் சுரக்கும். அந்த கண்ணுக்குட்டிக்கு அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது ஆயிடுச்சுன்னாக்க அதுல ஸ்டஃப் பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை வெறுமை நிற்க வைப்பான் அந்த பால்காரன். அந்த ஸ்டஃப்டு கண்ணுக்குட்டியை பார்த்தே அது பால் சுரக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்டஃப்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிறதான நம்மளாம் உள்ள ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கு. அப்படிப்பட்டதான நம்மளும் ஆனால் என்னன்னா இந்த திருப்பாவையை சொன்னோம்னாங்க பெருமாள் அனுகிரகிப்பார் அப்படின்றத செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இங்குருவதாக சொல்றதா கட்டாயம் பலன் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு சொல்றாரு பட்டர். என்னன்னு கேட்டா 30 தப்பாமே 30 பாட்டியும் பாடணுன்றதாக ஆண்டாள் நம்மளுக்குலாம் ஒரு சஜஷன் அட்வைஸ் கொடுக்குறார். 30 பாட்டு பாட வேண்டாங்கிறார் பட்டர். என்ன நினைக்கணும்னு கேட்டார், 30 தப்பாமே சொன்னாங்க ரொம்ப நல்லது. தப்பாமே சொல்றதுன்னா டெய்லி சொல்றது, இல்லைன்னாக்க தப்பு இல்லாமல் சொல்றது அப்படின்றதாக. அதனால இந்த 30 பாசுரத்தையும் தப்பில்லாமல் தினந்தோறும் சொல்பவர்களுக்கு எங்கும் திருவருள் பெற்று இக்குருவரை பாராய்ந்ததான பலன் கிடைக்கும். 30 பாட்டு இல்லாட்டாலும் ஏதாவது ஒரு பாட்டு, இந்த ஒரு பாட்டு சொன்னாலும் அந்த பலனானது கிடைக்கும் அப்படின்றதாக. அதுவும் சொல்ல முடியல, என்னால 30 பாட்டும் சொல்ல முடியல, ஒரு பாட்டும் சொல்ல முடியல அப்படின்னாங்க. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் தரேன்னு பட்டர் சொன்னாங்க. என்னன்னு கேட்டா,
பட்டர் முதலியதான நம்மளுடைய எல்லா பூர்வாச்சாரியர்களும் இந்த திருப்பாவை இடத்திலே அவ்வளவு ஆசை வச்சு பக்தி வச்சுட்டு அதை எப்பொழுதும் அனுசந்தித்து அர்த்தங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு நினைச்சுக்கோ. அந்த பகவத் நம்மளுடைய ராமானுஜர் திருப்பாவை ஜி என்றுதான அவருக்கு பேர். அதனால அவர் அப்படி இருந்தார். திருப்பாவையை சொல்லிட்டே தான் அவர் உஜ்ஜவர்த்தி பண்ணுவார் அப்படின்றதான. அப்பதான் அவர் திருக்கோட்டியூர் நம்பியனுடையதான திருமாளிகைக்கு போச்சு. அவருடையதான குமாரத்தி கதவு திறக்கிறார். இவர் சீரார் வளையல் வைப்பதான அனுசந்தானம். கதவு திறக்கிறது, அதுக்கு முன்னாடி வளையல் சத்தம் கேட்கறது. கதவு திறந்தா அந்த ஒரு பெண் இருக்கா. அந்த நம்பினை பிராட்டி தான் வந்து இருக்கிறான்றதான இவருக்கு அனுபவம் ஏற்பட்டு அங்கேயே மூச்சையாகி விழுந்துட்டார். அப்பா ராமானுஜர் வாசல்ல விழுந்து கிடக்கிறாருன்னு உள்ள போய் அந்த ஆச்சாரியன் கிட்ட அப்பா கிட்ட சொன்னாலாம் பெண். அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, அது திருப்பாவை அனுசந்தானமா இருக்கும், சரியாயிடும், கவலைப்படாது அப்படின்றதான அவர். எதுக்குன்னா அவரை பத்தி தெரியும். அதே மாதிரி திருக்குறளை பிரான் ராமானுஜருடையதான கம்ப்ளீட் இது அவர் எப்படின்றத பத்தி இவெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அதே மாதிரி திருக்குறளை பிரான் கொள்ளான் அவர் அங்க ராமானுஜருடையதான மடத்துல இருந்தார். ராமானுஜர் மடத்துல என்ன பண்ணுவாராம், கதவு சாத்த சொல்லிட்டு தன்னுடைய ரூம்ல வெளியில் காப்பா போட்டுக்கோங்கன்றதாக சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அபிநயமும் பிடிச்சிருப்பாரு. அந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு இருக்கிறதான அர்த்தங்களை அனுசந்தானம் பண்ணி அபிநயமும் பண்ணிக்கொண்டு அவர் உலாவுவார் அந்த ரூம்ல. அப்படி அந்த மாதிரி அவர் உலாவிட்டு இருந்துச்சு. இந்த திருப்பதியை பிரான்லாம் சாவி போடுறதான கீ ஹோல் வழியா அவர் பார்த்தார். இவர் என்ன பண்றாரு உள்ள அப்படின்னுதான். அப்போ அவர் ஒரு பாசுரத்தினுடையதான அர்த்தத்தை மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்றார், லவுடா இல்லை, அதுக்கு ஏற்றதான ஆக்ஷன் பண்றார். நிறைய சேவை மாதிரி அந்த ஆக்ஷனை பண்ணச்சு இப்போ திருமாலிரும் சோலை பாசுரமோ அப்படின்றதான இவர் வெளியில இருந்து யாரு அப்படின்றதாக அவர் பெறப்படுத்தார். இவருக்கு அடக்க முடியல. திருமாலிரும் சோலை பாசுரம் தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இவர் சந்தோஷமா இவர் சொல்றார். யார் அது வெளியில இருந்ததாக நம் பிரான்தான் சொல்லி, அதனால்தான் திருக்குறளை பிரான் பிள்ளான்தான் நம் பிள்ளானோ அப்படின்றதாக அவர் கேட்டார். ஆழ்வாருடையதான கருத்தெல்லாம் மனசுல எப்பவும் இருக்கு. அதனால அவனுக்கு திருக்குறளை பிரான் பிள்ளான்னு வச்சு இந்த நீ பகவத் விஷயத்துக்கு திருவாய்மொழிக்கு நீ வியாக்கியானம் எழுது அப்படின்றதாக சொல்லி ஆறாயிரம் படின்றதான வியாக்கியானம் அப்படி வருதுன்றதாக சொல்லு. அதனால என்னன்னு கேட்டார், நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இப்படி அருள் செயலையே மூழ்கி இருந்தார்கள். அதுலேயும் திருப்பாவை ரொம்ப முக்கியம். சாத்துமறையில் என்ன இருக்கு, இதுதான். அவன் அப்பா பல்லாண்டுக்கே ஒரு பாசுரம் தான். ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணாலும் சரி அது இதுதான். ஆண்டாளுக்கு 2 பாசுரம், சிற்றந்திருக்காலே வங்கக்கடல் கிடைத்ததாக சொல்லி அது 2 பாசுரம்ன்றதாக அப்படி சாத்துமறையில வச்சிருக்காங்க. அதனால இந்த பாசுரத்துல என்னன்னு கேட்டாங்க, அர்த்த புஷ்டி இருக்கு திருப்பாவையில. இந்த பாசுரத்திலையும் விசேஷமான திருப்பாவையில ரொம்ப அர்த்த புஷ்டி இருக்கு. சொன்னது யாருன்னு கேட்டாங்க, பெரியாழ்வாருடையதான குமாரத்தியான ஆண்டாள் சொன்னான். அது என்ன பெரியாழ்வார் பெண்ணுன்னாக்கா இதுவோ அப்படின்னு கேட்டா, அதை சொல்றோம். அப்பாவுடைய பெருமையை சொல்ல முடியாது. யார் அப்படின்னா இது சொன்னாலும் பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தானுக்கு இந்திய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோடு விரைந்து வெளியிருந்தான் பாதங்கள். பாண்டியனுடையதான சபையில பரதேவத்தை யாருன்றதாக ஆல் இந்தியா மேபி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எல்லாரும் நாங்கள் தங்களுடையதான பேப்பரை பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ பெரியாழ்வாரையும் பெருமாள் அற்புறார், பரபத்திர சாஹி பெருமாள் அற்புறார். அங்க போய் இவர் என்ன சொல்றாருன்னா, வேண்டிய வேதங்களோடு விரைந்து வெளியிருந்தான். யாருன்னு டிசைட் பண்றது எப்படின்னு கேட்டாங்க, அதுல ஒரு இது ஸ்டோன் பில்லர் இருக்கும், அதுல ஒரு பிரைஸ் மணி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த யார் சொல்றது ப்ராப்பரா இருக்கோ பர்ஃபெக்டா இருக்கோ அப்போ அந்த ஸ்டோன் ஆனது பெண்ட் ஆகி தானா ஃபார்வர்ட்ல வரும். அப்ப இவர் அந்த பிரைஸ் மணியை எடுத்துக்கலாம். இதுதான் அது. அப்படி அந்த மாதிரியாக அவ வச்சிருக்காங்க. இதனால ஹியூமன் எரருக்கு இல்ல ஒரு ஃபேவரட்டிசம்ன்றதெல்லாம் பாசிபிலிட்டியே நேச்சுரலா அது நடக்கிறது. அப்ப பெரியாழ்வார் சொல்லச்சே என்னன்னா, வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியிருந்தான். பரதத்துவத்தை ஸ்தாபிச்சு எல்லா வேதத்தையும் சொல்லி, எல்லா வேதம்னா என்னன்னா ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் மாத்திரம் இல்லை, இந்த லோகத்தில் இருக்கிற வேதம்
மற்ற லோகங்கள்ல இருக்கிறதான வேதம் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறதான அப்படிப்பட்டதான அந்த பெரியாழ்வாருடையதான குமாரத்தி, பல்லாண்டு பாடினதான பெரியாழ்வாருடையதான குமாரத்தி அப்படின்றதான அந்த அதுக்கு பராசரர்னு இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா அவருடையதான குமாரர் வியாச பகவான். அவர் என்ன சொல்றார், மகாபாரதம் எழுதியிருக்காரு, என் பிள்ளை வியாசரை தவிர யாராவது மகாபாரதம் எழுத முடியும். 1,25,000 ஸ்லோகம், நம்பர் மாத்திரம் இல்லை, அதுல வரதான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த ஸ்டோரி, அந்த கரெக்டா எல்லாத்தையும் சொல்றது, தர்மத்தை சொல்றது, வேதாந்த விஷயத்தை சொல்றது, அத்தனையும் இப்படி சொல்றதுன்னு மகாபாரதம் எழுதுறதுங்கிறது யாராலும் என் பிள்ளை வியாசரை தவிர யாராலையும் முடியாதுன்றதாக அவர் சொல்றார். அதே மாதிரி சகோவாச வியாச பாராசத்யா, வியாசரை பற்றி சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்றோம், வியாசம் வசிஷ்ட நம்சாரம் சட்டே போத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்து ராதம் தபம். வியாசருடையதான லீனியேஜ் பார்ப்போம்னு நான் சொல்றேன். வசிஷ்டருடையதான கொள்ளு பேரு, பராசருடையதான பிள்ளை, சக்தியினுடையதான கிராண்ட்சன். இவர் யாருக்கு அப்பான்னா சுகருக்கு அப்பா, சுகபிரம்மத்துக்கு அப்பா. அப்ப என்ன லீனியேஜ் பாருங்க, எல்லாம் வந்து எல்லாம் ஒரே பேசியா இருக்கு, இல்ல போஸ்ட் டாக்டர் அந்த மாதிரியாக இருக்கிறதான ஒரு ஃபேமிலி. அதனால அந்த ஃபேமிலி லீனியேஜ்ங்கிறது கட்டாயம் உண்டு. அதனால தான் சொல்ற, ஆண்டாள் சொன்னாக்க அப்படி பெருமை உண்டான்னு கேட்டார். ஆண்டாளுக்கே பெருமை உண்டு. யூனிக்னஸ் ஆண்டாளுக்கு என்ன, மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாள் கிட்டே இருந்து நாலேஜை வாங்கிட்டு இவாளுக்கு ஒரு அவேர்னஸ் வந்தது, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்ததுன்றதாக அவ மயங்குவர மதிநலம் அருள பெற்றவர்கள். ஆண்டாள் என்ன பண்றாருனாங்க, இது வந்து விமலா துயிலழாய் அப்படின்றதாக சொல்லி அந்த பெருமாளை எழுப்புறார். பெருமாளை எழுப்பி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கைங்கரியத்தை தர வேண்டும்ன்றதாக சொல்றதுங்கிறது ஆண்டாளுடையதான யுனிக்னஸ், அந்த கிரேட்னஸ் உடையதான. அதே மாதிரியான இந்த பிரபந்தத்தினுடையதான உயர்வு திருப்பாவை என்னன்னா, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமை என்றதாக சொல்லி அந்த பிரபந்தத்தினுடையதான பிரயோஜனம். இந்த பிரபந்தத்தை படிச்சாங்க என்ன பிரயோஜனம், எங்கும் திருவருள் பெற்று திருவருப்பாவாங்க. அதனால பட்டர் சொன்ன மாதிரியாக முடிஞ்சா 30 சொல்றது, இல்ல ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தை சொல்றது, இதுவும் இல்லையா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இப்பவும் திருப்பாவையே நினைச்சுன்னு கொண்டாடிட்டார்கள் நினைச்சுக்கோ, உனக்கு அதுவே பலனை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி கொடுக்குமான்னா அதுக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு அழகா சொல்லிருக்கார். ஒருத்தர் வந்து நல்ல காரியம் பண்றார், அதை ஒருத்தர் தானம் கொடுக்கிறார். கொடுத்தவருக்கு இருக்கிறதான புண்ணியம் அதை சொல்ற அளவுக்கு அவர் தானம் கொடுத்தாருப்பா, ரொம்ப நல்லவர். அவன் என்ன தானம் கொடுத்தான் எதுக்குன்னு தெரியாதா, அடுத்த வாரம் எலெக்ஷன் வருது, அதுக்காக இப்பயே கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் சரி கட்டுறான் இப்படின்னு சொல்லுவான். அசூயினால நல்ல விஷயத்தையே தோஷம் சொல்லுவான். அந்த மாதிரி இல்லாம நல்ல காரியம் பண்றான் அப்படின்னு அதை கண்ணால பார்க்கறது, அதை ஆமோதிக்கிறது, இதெல்லாமே அந்த புண்ணியத்தை கொடுக்கும்ன்றதாக சாஸ்திரம் சொல்லுது. தர்ம ஸ்ருதோவா கதிதோவா அனுமோதிதோவா ராஜேந்திரா குணாதி புருஷம் சதான்றதாக சொல்லுது. நல்ல விஷயத்தை கேட்டாலும் பார்த்தாலும் அதை ஆமோதித்தாலும் அது நல்லதுன்னு வாயால் சொல்றது, நம்மளால பண்ண முடியல. அதனால அதே இந்த தர்மம் பண்ணதான புண்ணியம் நம்மளுக்கும் கிடைக்கும்ன்றதாக. அதனால்தான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அப்படி இருந்தாங்கதான் நினைச்சாக்க நம்மளுக்கும் அதே பலன் கிடைக்கும். வங்கக்கடல் கிடைத்த மாதவனை கேசவனை, வங்கக்கடல் கிடைத்த கப்பல்கள்லாம் போர்ந்தான பார்க்கடலை கிடைத்தான் பெருமாள் என்பதாக. இது கிருஷ்ணாவதாரம். இந்த பெண்கள்லாம் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை பேஸ் பண்ணி ஆண்டாள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு எதுக்கு அங்க பார்க்கடலை கிடைச்சதான பெருமாளுக்கு எதுக்கு போனோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்றதான. என்ன அப்படின்னு கேட்டா, பார்க்கடலை அவர் எது கிடைச்சார் தெரியுமா, இல்ல தேவர்கள்லாம் அமுதம் வேண்டும்ன்றதாக கேட்டார். இந்திரன் வந்து அமுதம் பண்ணணும்னா அதை தவிர பாரிஜாத மரம் வேணும்னா உச்சேஷ்டவசன்றதான குதிரை வேணும்னு சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டால் அதெல்லாம் அவள் கொடுக்கறதுக்காக பாவம் பெருமாள் இந்த மாதிரி கிடைஞ்சார். முக்கியமா அமிர்தத்துக்காக பெருமாள் கிடைஞ்சார் அப்படின்னு. விண்ணவர் அமுதுன்னா அதில் வரும் பெண்ணமுதுண்ட பெருமானே. அந்த பார்க்கடல்ல தான் மகாலட்சுமி ஆவிர்வவிச்சான், அவதாரம் பண்ணான். அந்த மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இவன்.
அதனால என்னன்னு கேட்டா, பார்த்தா எதிரியா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்றெல்லாம் பாவப்பா அமிர்தமானவன் கஷ்டப்பட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பெருமாள் வங்க கடல் கிடைத்த பெருமாள். கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டாங்க, இந்த பெண்களையும் நம்மளையும் பிரிச்சு வச்சுட்டா இந்த திருவாய்ப்பாடியில, இவர்களோட நம்ம சேரணும், என்ன பண்ணலாம்னா மழையை நிறுத்தியான் அப்படின்னு சொல்லி மழையை நிறுத்தினான். உடனே ஊர்ல இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டா, பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் நோன்பு நோருங்கோ, கிருஷ்ணனோட சேர்ந்து பண்ணுங்கோ, அப்பதான் மழை பெய்யும் அப்படின்றதா. மழையை நிறுத்தினது எதுக்குன்னா இந்த பெண்களோட தான் பழகணுன்றதுக்காக கிருஷ்ணன் பண்ணான். அவர் எப்படி வங்க கடலை மகாலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணாரோ, அதே மாதிரி இந்த கிருஷ்ணன் என்ன பண்றான், சிறுமியரெல்லாம் அடையணுன்றதுக்காக இப்படி மழை இல்லாமல் பண்ணி அதன் மூலம் நோன்பு நோக்கும்படியா பண்ணதுனால ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்த்தாக்க வேற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பர்பஸ் தன்னுடையதாக இருக்கும்ன்றதான ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால ஆண்டாளர் பாடுறா, வங்க கடல் கிடைத்த மாதவனை கேசவனை. பெருமாள் இந்த சமுத்திரத்துல கப்பல்லாம் போட்டு பார்க்கறது, அது எல்லாத்தையும் எதுக்கு போறதுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இந்த பார்க்கடலை கடையச்சே ஒரு விதமான ஆபத்தும் இல்லாமல் அந்த கப்பல் எல்லாம் ப்ராப்பரா பார்த்துனாங்க. இந்த மாதிரி ஷிப் எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்றது இன்னைக்கு நம்மளுக்கு புரியுது. ரெட் சீல எல்லாம் வந்து ஷிப்பிங்லாம் பெரிய பாதிப்புல இருக்கு. அதனால பார்க்கடல்ல ஒரு ஷிப்புக்கும் ஒரு பாதிப்பும் இல்லாமல் பெருமாள் பார்க்கடலை கடைந்தார் அப்படின்றதான. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, கப்பல் போட்டோ இல்லையோ இந்த மலையை போட்டு மந்திர மலையை போட்டு கடைஞ்சாலும் இல்லையோ, அப்போ சுனாமி மாதிரி எழுந்ததான அலைகள்லாம் பார்த்தா அது ஒவ்வொன்றும் ஒரு கப்பல் மாதிரி தெரியுது தூரக்கேன்னு பார்த்தா. அப்படிப்பட்டதான அந்த பார்க்கடலை கடைந்ததுன்றது பெருமாள் பண்ணார். பெருமாள் கிடைச்சாருன்னு ஏன் சொல்றாரு, தேவர்கள் ஒரு பக்கம் இருந்தா அசுரர்கள் இன்னொரு பக்கம் இருந்தா, இவர் ரெண்டு பேர் தானே கிடைச்சா, இவர் எங்க வந்தாருன்னு தான் கேட்டா. அதுக்கு அங்க பாகவதத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த இந்திரன்லாம் ராஜ்யத்தை இழந்தான், அப்ப என்னன்னாக்க அமிர்தம் வேணும். அப்ப பெருமாள் சொல்றார், இந்திரா நீ பார்க்கடலை கிடைஞ்சிரும், அமிர்தம் வரும், அதை வச்சுட்டாக்க உங்களுக்கு பலம்லாம் வரும், அதை வச்சுட்டு நீங்க சண்டை போட்டு நீங்க ராஜ்யத்தை அடையலாம் அப்படின்றதாக. அதுக்கு பெருமாள் இருந்து இதோட விடல, அடுத்தது என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். உடனே என்ன பண்ணாருன்னா, அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, பார்க்கடல்ல மந்திரமலையை போட்டு கடையணும், அதுதான் மத்தாக வச்சுக்கணும். இன்னொன்னு சொல்லலாம், இந்த வங்க கடல் கடையிறது இங்கெல்லாம் இப்ப தய கடையிறாங்க, அப்படி வேறுமையை பொங்க எப்பாரும் இது சொல்றாரு. என்ன காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து வாசன் அனுகுழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேள்வியும். இங்கேயும் கோகுலத்திலேயும் கடையத்தின்றது வருது, அங்கேயும் கடையத்தின்றது வருது. மேபி சைஸ்ல தான் டிஃபரன்ஸ். மலையை போட்டு கிடைச்சாரு அன்னைக்கு, இங்க மத்த போட்டு இவ்வளவு கிடைச்சிருந்தாங்க. அதனாலேயும் அந்த கடல் கிடைத்த மாதவனுக்கு. அதனால மந்திர மலையை கொண்டு வந்து போடுவோம். வெறும் மலையை போட்டா பிரயோஜனம் இல்லை, அமிர்தம் வரணும் இல்லையோ. அப்ப நிறைய அந்த இதுல மூலிகை செடியெல்லாம் அதுல போடுங்க. பெருமாள் சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் மைன்யூட்டா டீடைல் சொல்றாரு. முட்டாளுக்கு சொல்ற மாதிரியாக இந்திரனுக்கு ஒவ்வொன்றும் சொல்றாரு. மூலிகை எல்லாம் போடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, கயிறு வேணும்னா வாசுகின்றதான பாம்பை பிரார்த்திச்சு அது கயிறாக இருக்கும்படியாக பண்ணணும். சரி, இங்க சரி போறேன் அப்படின்னா, ஒன்னால தேவர்களால் மாத்திரம் தனியா கிடைய முடியாது, அசுரர்களையும் சேர்த்து வச்சுட்டு காரியத்தை பண்ணு. அவளுக்குமா அப்படின்னா, பயப்படாத, அமிர்தம் தரேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணு, ஃபால்ஸ் ப்ராமிஸ். அவ வருவா, அவளை வச்சுட்டு பண்ணு, அப்பதான் அமிர்தம் எடுக்க முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம், அமிர்தம் வந்த அப்புறம் என்ன பண்றது பார்த்துக்கலாம். ஆனா முதல்ல சொல்லிடும், உங்களுக்கும் ஒரு ஷேர் தரேன்னு சொல்லிடும், அவ வருவா. அப்ப என்னன்னு கேட்டா, மந்திர மலையை தூக்கினா வாழலாம், தூக்க முடியல, அப்படியே போட்டா தூக்கின வாழலாம், கீழே கிரஷ் ஆயிட்டேன். இதையே அசைக்க முடியலையே பெருமாளே, நாங்க எப்படி பார்க்கடலை கடைய போறோம். பெருமாள் உடனே கருடன் மேல போனார், இந்த மந்திர மலையை அப்படி கையால பிடிச்சிருந்தாரு. பிடிச்சுன்னு வந்து பார்க்கடல்ல போட்டார். பார்க்கடல்ல போட்டா என்ன ஆச்சு, இந்த கடைய ஆரம்பிச்சாக்க அது கடையணும். கடைய ஆரம்பிக்கிச்சா என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, பெருமாள் முதல்ல சொன்னார், அசுரர்கள் எல்லாம் வால் பக்கம் விட்டுரும், தேவர்கள்லாம் தலை பக்கம் நிறுவனம். சைக்காலஜி, தேவர்கள்லாம் தலை பக்கம் நின்று
நின்று அந்த வாசுகியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் அசுரர் நீங்கள்லாம் அந்த பக்கம் போய் கையில் பிடிச்சி எழுதணும். அசுரர்கள்லாம் சொன்னால் எங்களை என்ன அவ்வளோ இதுவாக நினச்சி மட்டமாக நினச்சிட்டா கிருஷ்ணா பெருமாளை ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பாம்போட வாழை பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், வால் பக்கம் நிற்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வரல அப்படின்றது. என்ன பண்ணோம்னா நாங்கள் நின்னா தலை பக்கம் நிற்போம், வால் பக்கம்லாம் எங்களால் பிடிச்சி இழுக்க முடியாது. சரி பரவாயில்ல, நீங்கள் தலைக்கு தானே போங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் நீங்கள் வால் பக்கம் வாங்கப்பாங்க அப்படின்னு மாற்றி விட்டார். எதுக்கு நான் கடையச்சே இந்த வாசுகியை வலி தாங்காமல் விஷத்தை கட்டிட்டு அந்த விஷமெல்லாம் இந்த அசுரர்கள் மேல போச்சு. முதல்லயே அங்க விட்டுட்டாக்க அசுரர்கள்லாம் நான் வாழ்ந்து போறேன்னு சொல்லுவோம். இப்போ அவனே கேட்டு வரும்படியாக பண்ணி பெருமாள் அந்த கிட்டையும் பண்ணார், அவள் தலைப்பக்கம் இருக்கும்படியாக சொன்னார். அது கடைய ஆரம்பிச்சாக்க மலம் முழுக ஆரம்பிச்சு. முழுகினாக்க ப்ரெஷர் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்கினார். அந்த மலையை தாங்கி என்ன பண்ணாங்க, கடைக்கு வந்தாங்க. இவா 2 பேருக்கும் டயர்டாக போயிட்டு இப்போ 2 பக்கமும் பெருமாள் இருந்து தானே கடைஞ்சார். கடைஞ்சாக்க என்ன ஆகும்னு கேட்டால் மத்து போட்டு கடைஞ்சாக்க தெரியும், அது ஜம்ப் அடிக்கும். ரொம்ப வேகமாக ஃபோர்ஸிபிளாக என்ன பண்ணோம்னாங்க அது தயிருக்கு மேலேயே வரும் மத்து. அந்த மாதிரி மேலே வந்ததுனாலும் ப்ராப்பராக சேர்ன் ஆகாது. அப்போ என்ன பண்ணால் அது ஒரு லெவலில் ப்ராப்பர் லெவலில் இருக்கணும். அதனால மேலே கையை வச்சு அதை பிடிச்சிருந்தாங்க. மிக்சி மூடி மேலே கையை வச்சுன்னு நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரியாக பெருமாள் அந்த மலை மேலே வச்சுட்டு இதை பண்ணார். அப்புறம் ஒன்றா வந்தது மகாலட்சுமி வந்தான். அவெல்லாம் அமிர்தத்தை சாப்பிட்டார். அமிர்தம் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் பெருமாள் பண்ணது மோகினியாக அவதாரம் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணாருன்றதும் நம்மளுக்கு தெரியும். அப்போ எல்லா வேலையும் பண்ணது யாருன்னா வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. எதுக்கு இவ்வளோ காரியம் பண்றாரு பெருமாள் தான்? விராட்டி அதுலேருந்து அவதாரம் பண்ண போறா, அந்த விராட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்காக அப்படின்றத எவ்வளோ ஸ்மார்ட்டா அந்த மாதவனை விராட்டி அங்க ஆவிர்வவிச்சா. கையில மாலையோட இருந்தா, எல்லாம் வரிசையா நின்றுதான். அத்தனை பேரையும் இக்னோர் பண்ணிட்டு பெருமாள் கழுத்துல மாலையை போட்டு அவனுடைய திருமாந்தில ஏறி அமர்த்தாள் விராட்டி. மசேதாம் சர்வதேவானாம் எயோ பக்ஷஸ்தலம் ஹரே என்றுதான் சொல்லி அப்படியே அந்த மார்பிலே லட்சுமி கல்யாணமானது அப்ப ஆச்சு. அதனால இதுக்காக தான் போனா கடைசியே எப்படி இருந்ததுன்னா கேசவன்றதாக சொல்லி அவனுடையதான அந்த கேசமானது அப்படி இருந்தது. இந்த கிரிக்கெட் பவுலர்லாம் வேகமாக ஓடி வந்தாங்கன்னா பசங்கள்லாம் பார்க்கணும். அது மாதிரி பெருமாள் கடையரா 2 பக்கமும் நின்று அவருடைய கேசம் எப்படி இருக்கும்ன்றதாக சொல்லி கேசவன்றதாக அர்த்தம். அந்த கேசவனை வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. கேசவன்றதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லிருக்கா. அந்த கேசி ஹந்தான்றதான கேசின்றதான அசுரனை கொன்றவன், அழகான கேசத்தை உடையவன். அப்புறம் பிரம்மா சிவன் இவா 2 பேருக்கும் சுவாமியாக இருக்கிறான்னு அவளை சொல்றார். கைதி பிரம்மணோனாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவனாம வாங்க. நாங்கள் 2 பேரும் உன்னுடைய திருமேனியிலேருந்து வந்தோம். காரணம் பிரம்மாவுக்கு பேரு, ஈசன் பரமசிவனுக்கு பேரு. காரண பிரம்மாவும் ஈசன்றதான சிவனும் பகவான் திருமேனியிலேருந்து வந்ததுனால உனக்கு கா பிளஸ் ஈசன் கேசவன் அப்படின்றதாக, அதனாலேயும் உனக்கு கேசவன்றதாக அந்த பேர் விட்டுறதுக்காக ஆழ்வார் சொல்றார். திருவனந்தபுரம் பாசுரத்துல இந்த கேசவன்றதான திருவனந்தபுரம் பெருமாளை நினைச்சுட்டாங்க நம்மளுடையதான தடங்கள்லாம் போகும். என்ன தடங்கள்னா நம்ம டிராவல் பண்றோமோ இல்லையோ அந்த டிராவல்ல இருக்கிறதான தடங்கள்லாம் போகும். பொதுவாக நம்ம வெளியில போச்சு, ஆற்ற விட்டு வெளியில போச்சு, இடத்துக்கால வெளியில வச்சுட்டு கேசவாய நமகான்னு சொல்லிட்டு வெளியில போகணுன்றதாக சொல்லுறாங்க. கேசவ நாமத்தை நடக்கும்போது வெளியில போகும்போதெல்லாம் சொல்லணும்னு. அப்போ நம்மளுக்கு வருதான ஆப்ஸ்டகிள்ஸ் எல்லாத்தையும் கேசவன் போக்கிடுவான். அதுதான் ஆழ்வார் சொல்றார். கெடுவிடராயமெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் கொள்கையில்லார் விடமுறை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலட்டும் கடமுறை வயல் அனந்தபுரநகர் போதும் என்றேன். திருவனந்தபுரத்தில் இருக்கிறதான கேசவனை இன்றே புகும், இன்றே நவ் டுடே அப்படின்றதாக சொல்றார் ஆழ்வார். எதுக்குன்னா கெடும் இடராயமெல்லாம் கேசவா என்ன, அது நம்மளுக்கு இருக்கிறதான ஆப்ஸ்டகிள்ஸ் எல்லாத்தையும் போக்கிடுவார். அதனால இன்னைக்கே போங்கன்னு சொன்னார். இந்த பாசுரத்தை சொல்லி ஸ்ரீரங்கத்தில் அபிநயம் பண்ணியிருந்த அரையர்கள். அந்த
அந்த அரையர்கள் சொல்லச்சு சுவாமி ஆள வந்தார், அதை சேவிச்சிருந்தார். அப்போ அரையர்கள் என்ன பண்ணாருன்னா, அனந்த புறநகர் புகுதுமின்றேன், அனந்த புறநகர் புகுதுமின்றேன்னு திருப்பி திருப்பி அந்த மாதிரி அதே லைனையே பாடிட்டு அபிநயம் முடிச்சிருந்தாலும் உடனே ஆள வந்தார் என்ன நினைச்சா, பெருமாளுடையதான உத்தரவு திருவனந்தபுரத்துக்கு போய் நம்மள பெருமாளை சேவிக்க சொல்றார் பெருமாள், அதனால அங்க போவோம்னு உடனே பெருமாள் அந்த ஆள வந்தார் திருவனந்தபுரத்துக்கு போனார். அங்க போய் அங்க அனந்த பத்மநாபனை மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கேயே இருந்தார். அங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஞாபகம் வந்துதான், உயர் கொண்டாடுறதான ஆச்சாரியன் நாதமுனிகளுடையதான சிஷ்யர் யோகம்ன்றதான ரகசியத்தை, யோக ரகசியத்தை தனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த தை புஷ்யத்துல வரும்படியாக, அபிஜித் முகூர்த்தத்திலே வரும்படியாக அவர் ஒரு ஓலை எழுதி கொடுத்திருந்தார். இந்த டேட்டுக்கு வாங்கோ, உங்களுக்கு பக்தி யோகத்தை பற்றி, யோகத்தை பற்றி உபதேசம் பண்றேன் அப்படின்றதாங்க. ஆஹா, உயர்கொண்டார் வர சொன்னாரு, என்ன டேட்டு பாருன்னு ஓலை எடுத்து பார்த்தாக்க, என்னைக்கு பார்க்கிறாரோ திருவனந்தபுரத்துல அன்னைக்கு தான் அந்த டேட்டு. அவர்கிட்ட இருந்து இங்கே வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில், அங்கேருந்து இங்கே எப்படி வர முடியும்? அதனால என்னன்னு கேட்டா, அந்த உபதேசத்தை பக்தி யோகம்ன்றதான உபதேசம், அஷ்டாங்க யோகம்ன்றதான உபதேசத்தை அதோட விட்டு போச்சு. அதனால என்ன லாபம்னா, சரணாகதின்றதான இந்த எளிய உபாயமானது, அகிஞ்சனங்களுக்கு இருக்கிறதான உபாயமானது, அது நம்மளுக்கு எல்லாம் அந்த அனந்த பத்மநாபம் கொடுத்தார். பக்தி யோகத்துக்கு பண்ணுறதான சொன்னா யாரால பண்ண முடியும்? அதனால இந்த ஆத்மான்றதான இந்த அதனுடைய யாத்திரையில தடங்கல்கள்லாம் போகும்படியாக அந்த அனந்த பத்மநாபன் இல்லைன்னாக்கா அதே செயலாக திருப்பி திருப்பி அனந்த புறநகர் போதுமின்றேன்றதாக சொல்லும்படி பண்ணி இவரும் இன்சிடென்டா கலப்பினார் யாத்திரை. அவன் பாடி போகமா ஒரு உருவாகட்டம் அப்படின்றதாகலாம் பெருமாள் உத்தரவுன்றதாக உடனே கிளம்பி அங்க போய் இருந்தார். அதனாலதான் நம்மளுக்கு இந்த அஷ்டாங்க பக்தி யோகம்ன்றதானது அது இல்லாமல் பெருமாள் நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்த அகிஞ்சனர்களுக்கெல்லாம் முடியதான இந்த சரணாகதியை அவர் காப்பாற்றி. அப்படிப்பட்டதான கேசவன் அப்படிப்பட்டதான அந்த கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையால் சென்றிருங்கி, திங்கள் திருமுகத்து சேழையால் சந்திரனை போல இருக்கிறதான இந்த பெண்கள் ஏன் சந்திரனை போல இருக்காங்கன்னா, கிருஷ்ணனை குறிச்சு நோன்பு நோக்கணும்ங்கச்சே திங்கள் திருமுகத்து கிருஷ்ணனை பார்த்துட்டா எப்படி இருக்கணும்னு கேட்டா, 1000 பௌர்ணமி சந்திரனை போல ஒவ்வொருத்தர் முகமும் அப்படி பிரகாசமாக இருக்கு. திங்கள் திருமுகத்து செய்கையால் சென்றிருங்கி, அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பார்த்து கையை கூப்பி அவனை பிரார்த்திக்கிறார்கள். பெருமாளுக்கு எப்படி ஆகுதுன்னு கேட்டார். அதனால அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன், அன்பனாகவும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அப்படின்றதாக சொல்லி, சரணமாகவும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் சொல்லி அணுகில் அணுகும். அதனால பெருமாளை குறித்து ஒரு அடி நம்ம எடுத்து வச்சா 100 அடி பெருமாளை எடுத்து வைக்கிறாங்க. அந்த பெருமாளை சென்றிருங்கி, அந்த கிருஷ்ணனுடைய வாக்கு பொய்யாகாதுன்னு திரௌபதிக்கு கிருஷ்ணன் வாக்கு கொடுத்தானே, அப்படிப்பட்டதான பெருமாள். கிருஷ்ணன் வாக்கு பொய்யாகாது மாத்திரம் இல்ல, என் பக்தனுடைய வாக்கும் பொய்யாகாதுன்னு சொல்லுகிறார். நமே பக்த பிரணசியதின்றதாக சொல்லுகிறார். ஆயினால அப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணனை சென்று இறைஞ்சி அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பிரார்த்திச்சா என்ன ஆகும்னு கேட்டா, அவனுக்கு ரொம்ப பண்ணாமல் இருக்கவே முடியாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தா நம்மளை இப்படி சேவிச்சு நம்மளை ரிக்வெஸ்ட் பண்றாடுன்றதான் அங்கவரை கொண்டவாற்றை அணிபுதுவை அந்த இடத்துல போய் இவர்கள் இப்படி இந்த கைங்கரியம்ன்றதான பறையை வாங்கிட்டார்களோ, அப்படிப்பட்டதான இந்த விஷயத்தை யார் சொன்னா, அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன அவர் எப்பவும் தாமரமணி மாலையும் துளசி மணி மாலையும் சாத்தியிருப்பார், பெரியார். அவர் அணிபுதுவை, அது அழகாக இருக்கிறதான சீவல்லிபுத்தூர் புதுவை, அது உலகத்துக்கே அலங்காரமாக இருக்கிறதான அந்த சீவல்லிபுத்தூர். அது ஏதோ சொன்னது பாருங்க, தெய்வீக வாக்கு. ஆண்டாளே சாட்சாத் மகாலட்சுமி பூமாதேவின்றதாகலாம் சொல்றோம். அந்த ஆண்டாள் சொன்னது இந்த உலகத்துக்கெல்லாம் அலங்காரமாக இருக்கிறதுன்றது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடையதான அபிஷியல் எம்பளம் சீவல்லிபுத்தூருடையதான கோபுரம் தானே. எப்படி வந்திருக்கோம், அது என்னதான் இருந்தாலும் எவ்வளவோ இருக்க உமன்ஸ் இது அப்லிஃப்ட்மெண்ட், இது என்கரேஜ்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு எதேச்சியா நம்ம தமிழ்நாட்டில் அதை செலக்ட் பண்ணி எவ்வளோ
எவ்வளோ கோபுரங்கள் இருக்கு. அணிப்புதுவை கைங்கமலர் தந்திரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன எங்க பெரியாழ்வாருடையதான பெண் அப்படின்ட்டுதான். அது யார் பெரியாழ்வார் தான். பெருமாள் அப்படி அனுகிரகத்தை பெற்றவர், கைங்கரியத்திலே சிறந்தவர். அது மாத்திரம் இல்லை, வேதம் எல்லாம் தெரியும். அது மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கு மாமனார் ஆப்பவர் அந்த பெரியாழ்வார். அவர் கல்பசூத்திர, அவர் வெறுமை பல்லாண்டு தான் பாடினார்னு நினைச்சுக்காதீங்களோ. அவர் கல்பசூத்திர வியாக்கியாதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றார் பெரியாழ்வார். அப்படிப்பட்டதான போல் பட்டர் பிரான் கோதை சொன்ன. அதனால வசிஷ்டருடைய குழு பேரன், சக்தியினுடைய பேரன், பராசருடைய புள்ள, சுகபிரம்மத்தினுடைய தகப்பனார், அவர் தான் வியாசன் அப்படின்னு சொல்றவங்க. அந்த மாதிரி வடபிரானான இது பெரியாழ்வாருடையதான குமாரத்தியான கோதை அப்படின்ட்டுதான். அந்த கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. சங்க தமிழ் மாலை எல்லாரும் சேர்ந்து இருந்து சொல்ல வேண்டியதான இந்த திருப்பாவைக்கே அது திருப்பாவை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சங்கத்தமிழ்ன்றதாகவே சொல்லி, சங்கத்தமிழ்னாக்க அது ஒரு இது மாதிரி அக்ரெடிஷன். அது என்ன சொல்லுவாங்க, சங்க அந்த மதுரை சங்கம் தமிழ் சங்கம் இருக்குல்ல, அங்க இது வந்து அக்னாலேஜ் பண்ணோவா, திஸ் இஸ் அப் டு ஸ்டாண்டர்ட். தமிழ் சங்கத்தில் இது வந்து அவ அக்னாலேஜ் பண்ணாலும் அந்த மாதிரியான சங்க தமிழ் மாலை அப்படின்றாங்க. அதுவும் வச்சுக்கணும், சேர்ந்து சொல்றதாகவும் இருக்கு. தமிழுக்கே அப்படிப்பட்டதான ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது திருப்பாவை. இது சாதாரண வார்த்தை இல்லை. நாஸ்திகால இதை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. தமிழ் கற்றுக்கணும்னாலே திருப்பாவையை படிக்கும். வெறும் படிச்சுட்டு போகிறோம், ஒட்டக்குள்ள இம்ப்ரூவ் ஆகும், தமிழ் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். எல்லா விதத்துலையும் இது வைக்கதான நாஸ்திகராக இருந்து பிகேம் இது என்ன சொல்லுவார், முஸ்லீமாகவும் அவர் கன்வெர்ட் ஆனார். அவர் டிவியில் சொன்னது அப்படியே கணக்கு முன்னாடி எதுக்குன்னு கேட்டால், நம்ம பெரியவெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் சங்கத்தமிழ் மாலைன்னு சொல்லுங்க, ஆச்சாரியர்கள் கொண்டாடி இருக்காங்க. இதெல்லாம் நம்மளை சேர்ந்தவா. ராமனை வந்து மனத்துக்கினியான்னு கைகேயும் மாரீச்சனும் ராவணனும் சூர்பனகையும் தாரையும் சொன்னதுதானே வெயிட் அதிகம் அப்படிங்கிறதான சொல்லி, அந்த மாதிரியான அப்படிப்பட்டதான சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. நல்ல செயின் இருக்கு, டைமண்ட் நெக்லஸ் இருக்குன்னாங்க, அதில் ஒரே ஒரு கல் கீழே விழுந்து போட்டுப்பாடா, அப்புறம் பார்த்துக்கலாம், அதை சரி பண்ணிட்டு தான் போடும். அந்த மாதிரி 30 கல் வச்சதான நெக்லஸ் இது. அதில் ஒரு பாட்டு கூட மிஸ் ஆகாமல் தப்பாகாமல் அது 30ம் தப்பாமே இங்கு பரிசு வைப்பார். ஆண்டாள் காலத்தில் சொன்னவா, இப்போ சொல்றவா 30 பாட்டு இல்லை. இந்த ஒரு பாசுரம் வங்கக்கடல் மாத்திரம் சொன்னவா, பட் அது அதுக்கு மேலேயும் போயிட்டார். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் திருப்பாவையை சொன்னான்னு நினச்சிக்கோ, அதுவே உனக்கு அனுகிரகத்தை கிடைக்கும் அப்படின்றதான அது என்ன பலன் கிடைக்கும்னா, ஈரிரண்டு மால்வரைத்தோடு அப்படின்றதாக சொல்லி பெருமாளுக்கு என்னன்னு கேட்டாங்க, தன்னுடைய ஆண்டாள் சொன்னதான இந்த பாசுரத்தை இவன் சொல்றான்னு உடனே அப்படியே உடம்பெல்லாம் பூரிச்சு போயிடணும். உடனே 4 தோளும் விம்மி இருக்கும். 2 கையோட இருந்ததான கிருஷ்ணன் 4 கையோட சேவை சாதிப்பார் அப்படின்றதான. ஏன்னா ரொம்ப பக்தர்களுக்கு தான் 4 கையோட சேவை சாதிப்பார் கிருஷ்ணாவதாரத்தில். அது ஆரம்பத்துல அவதாரம்ன்றதுக்காக சதுர்புஜத்தோட சேவை சாதிச்சார். அப்புறம் அப்பா அம்மா மறைச்சுன்னு சொன்னா மறைச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த பீஷ்மர் வியாசர் இந்த மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு தான் அக்ரூரர் மாலாக்காரர் இவாளுக்கெல்லாம் தான் 4 கை இருக்கிறது தெரியும். அப்படிப்பட்டதான இந்த பெண்கள்லாம் திருப்பாவையை நம்ம சொன்னோம்னாங்க, ஈரிரண்டு மால்வரை தோள் அப்படின்னு தாங்க சொல்லு. அப்படி அந்த பெருமாளுடையதான தோள்கள் எல்லாம் பூரிச்சு விம்மி எழுந்து சந்தோஷத்தோட இருப்பார் பெருமாள். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாதான். இந்த மாதிரியான இடை பெண்கள் நம்மளை நோட்டார்களேன்றதான சந்தோஷத்தினாலே அவங்க கண்ணு எப்படி ஆச்சுன்னா, அந்த சந்தோஷத்தினாலே அது செக்கச்செவையல்னு ஆச்சு. அதே அந்த சந்தோஷம் நம்மளுக்கும் கிடைக்கும். இவரெல்லாம் திரும்ப ஆண்டாளுடையதான திருப்பாவையை இவர்களும் சொல்கிறார்கள் என்றுதான் சொல்லி பெருமாள் அப்படியே சந்தோஷப்படுவார். செங்கன் திருமகத்து செல்வ திருமாலான், செல்வ திருமாலான் என்றுதான் திருமால் என்றுதான். ஏன்னா வங்கக்கடல் கிடைத்த மாதவனை கேசவனை விராட்டியை அடையணும் தானே இவ்வளவு காரியம் பண்ணார். அதனால அவர் திருமால்தான் சொல்லி மகாலட்சுமியை திருமார்பிலை கொண்டதான அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே எங்கும் திருவருள் பெற்று, எங்கும் திருவருள் பெற்றுனாங்க
இங்க இருக்கச்சு இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, ஃபாரின் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பகவான் தாயாருடையதான அனுகிரகம், அது ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா, இங்கு வந்தும் திருமாலன்றி, அதனால எங்கும்ன்றதாக சொல்லி இங்கேயும் பகவானுடையதான தாயாருடையதான அனுகிரகத்தை பெற்று கைங்கரியம் பண்ணுவார்கள். வைகுண்டத்திலேயும் நிரந்தரமாக பின்னாடி எப்போ அந்த ஏத தேகாவசானேமா தொற்பாதம் பிராபேஸ்வயம்ன்றதாக சொல்லி அங்கேயும் கைங்கரியம் பெறுவார்கள். எங்கும் திருவருள் பெற்று கேட்டா செங்கன் திருப்பத்து செல்வ திருமாலால் அருள் பெற்று, திருமால் அருள் அப்படின்றதாகத்தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தான் கேட்டார். திருமாலாலே கிடைச்சதான அருள் திருமால் அருள் இல்ல திரு அருள். அப்போ எங்கும் திருவருள் பெற்றிருந்ததாக பிராட்டியினுடையதான அனுகிரகத்தை பெறுவார்கள்ன்றதாக திருமாலால் கிடைக்கப்பட்டதான அருள்ன்றதாகத்தானே சொல்லணும். திருமால் அருள்ன்றதாக சொல்லணும். திருவருள்ன்றதாக சொல்லணும். பிராட்டியினுடையதான அனுகிரகத்தை பெறுவார்கள் அப்படின்றதான. அதனால என்னன்னு கேட்டா, நம்மளை காப்பாற்றுறதுல பிரதானமா இருக்கிறது பிராட்டியினுடையதான அனுகிரகம் தான். சுக்ரீவனுக்கு அந்த நகையை போட்டார்கள் சீதா பிராட்டி, அந்த நகையை எடுத்து வச்சுட்டார், அதை பாதுகாத்தார். அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட கொடுத்தார். பெருமாள் கிட்ட சுக்ரீவன் கிட்ட எப்படி எல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கார் அப்படின்றார். சுக்ரீவன் பின்னாடி தேடித்தார். சுக்ரீவம் ஆகமிச்சதின்றதாக சொல்லி சுக்ரீவன் டெஸ்ட் வைக்கிறான். அதெல்லாத்தையும் லட்சுமணனும் நோ டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், எவ்வளோ ரவுண்ட் வேணா உனக்காக எங்க அண்ணா எல்லா ரவுண்ட்லயும் எக்ஸாம்லாம் எழுதுவார் அப்படின்னுதான். எதுக்குன்னு கேட்டா, பிராட்டியனுடையதான அருள் சுக்ரீவன் மேல படுத்து. அப்படிப்பட்டதான எங்கும் திருவருள் பெற்று எங்குருவர் அப்படின்றதான சொல்லு. அதனால இந்த பகவானுடைய அனுகிரகத்தினாலே வந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் பெற்று அந்த வம்சாவளியாக எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவ